தேவனை ஆராதிப்போம். சமூகம் நம்மை நிரப்பும்படியாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் என்று சொல்லி சொல்லி அதை நேரத்தை அவன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிரசன்னம் கடந்து வரட்டும். இந்த விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக தேவரீரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட தேவரே நாங்கள் பாடுகிற பாடல் சமூகம் ஆண்டவரே மகிமைக்கு ஏதுவான நாமத்தை உயர்த்தி பாட தேவரை கிருபை செய்வீராக. நல்ல ஆகிய நிரப்பும் இந்த வல்லமை கலந்து வரட்டும். பாடும்போது தேவ அசைவாடுகள் இறங்கும்படியாக செபிக்கிறோம். வசனத்தோடு இடைப்பட்டு பேசுகிறீராக. வசனம் தான் ஜீவனும் உயிர்ப்பிக்கணுமா இருக்கிறதப்பா. நல்ல முழுவதும் கொடுக்கிறோம். ஆவிக்குள்ளே தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகளை நேற்று நாம் கற்று நாம் அறிமுகப்படுத்துவோம். நாம் இருப்பதும் மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆகையால் கற்றை நாம் போற்றி நாம் துதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் அறிமுகப்படுத்துவோம். தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மறித்திடாமல் சத்தம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மறித்திடாமல் சத்தம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கள் பக்தனாம் தாமே தேவன் நாமத்தில். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கள் பக்தனாம் தாமே தேவன் நாமத்தில். புல் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. புல் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து உச்சியின் அன்பில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து உச்சியின் அன்பில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை
நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பலிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பலிப்போம் ஹல்லேலூயா என்றார் பலிப்போம் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய கிருபை நம்முடைய படத்தில் மிகவும் சிறிதாக இருக்கிறபடியினாலே நாம் தொடர்ந்து நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்படி நாம் இருக்கிறதான இடத்திலே நாம் யாரும் கண்மூடி மூடி நாம் அந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆவியானுடைய பிரசன்னம் ஆவியானுடைய மகிமை இந்த நடுவிலே நம் நடுவிலே தேவாய்ப்படுத்த வரும்படியாக அந்த ஒரு பயபக்தியோடு கூட நாம் கர்த்தரை இருக்கிற இடத்திலேயே நாம் நல்ல ஆவியை நாம் நிறைந்து நாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இதோ அப்பா கர்த்தர் எங்கள் நடுவிலே ஆண்டவரே இருக்கிறபடினால் நாமத்தை நாங்கள் சபையை மகிமைப்படுத்துகிறோம். அப்பாவுடைய கிருபையை எங்களை பட்டுமாக நடத்துவதற்காக ஆண்டவரே ரச்சா செய்யாமல் ஆண்டவரே ரச்சா அப்பா நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஓ எசப்பாடு பெரியவர் நீ நல்லவர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா செய்த நன்மைகள் நினைக்கின்றேன் செய்த நன்மைகள் நினைக்கின்றேன் நன்றியோடு துதிக்கின்றேன் நான் நன்றியோடு துதிக்கின்றேன் கைவிடாத நாயரே கைவிடாத நாயரே எங்கள் கல்வாரி நாயகரே எங்கள் கல்வாரி நாயகரே செய்த நன்மைகள் நினைக்கின்றேன் செய்த நன்மைகள் நினைக்கின்றேன் நன்றியோடு துதிக்கின்றேன் நான் நன்றியோடு துதிக்கின்றேன் கைவிடாதே நாயரே எங்களை கைவிடாதே நாயரே எங்கள் கல்வாரி நாயகரே எங்கள் கல்வாரி நாயகரே கவலை இல்லையே கலக்கமில்லையே கவலை இல்லையே கலக்கமில்லையே கர்த்தர் பிடித்துக் கொண்டேன் நான் கர்த்தர் பிடித்துக் கொண்டேன் எதை குறித்து பயமில்லையே எதை குறித்து பயமில்லையே
ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை உமக்கே மகிமையப்பா ஆண்டவரே இருக்கிறபடினாலே ஆண்டவரே எங்களுக்குனால அது பயமும் இல்லை ஆண்டவரே ரச்சா கர்த்தரை எங்களோடு கூட ஆண்டவரே உலாவுகிறே பாவுடைய வல்லமை ஆண்டவரே அபிஷேகம் ஆண்டவரே எங்களை அதிகமாக நிரப்புவதற்காக நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே இதோ கர்த்தருடைய நாம் வளர்ந்து வருகிறோம் நீதிமானதற்குள்ளே நாளெல்லாம் ஓடி சுகமாக இருப்பார் அப்படியாக இந்த 5 மாதம் முழுவதும் கர்த்தரை ஆண்டவரை நடத்தி நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து நிறைகளை ஆண்டவரை நடத்துவதற்கு ஆண்டவரை என் தகவன் இசையாக ஆண்டவரை போதுமானவராக இருக்கிறேன் தொடர்ந்து உங்கள் பிரசனத்திற்குள்ளாக ஆண்டவரே நிறைகளை நடத்தி செல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினால் தாவே ஆமென். இந்த வாரத்தின் கடைசி வாரத்தில் கடைசி நாட்களில் கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் கூட கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் யார் என்ற தலைப்பிலே என்னுடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமியேட்சிகள், கொள்ளை நோய்கள் இவைகள் எல்லாம் ஆண்டவர் சொன்னபடியே எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால், இதெல்லாம் நடக்கும் பொழுது மக்கள் உண்மையான தேவனை தேடுவார்கள். அப்படி தேடும் பொழுது கிறிஸ்து இயேசுவை கண்டுபிடிப்பார்கள். அதற்காக தான் இப்படிப்பட்ட அடையாளங்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை குறித்து நாம் தியானிப்போம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். மின்னல் வானத்தின் ஒரு திசை தொடங்கி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். எங்களை கூடி சொல்லிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் உடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும். இதுவரை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே ஆசீர்வதித்து தாங்க. வசனத்தோடு இடைப்படுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். மின்னல் கிழக்கிலே தோன்றி மேற்கிலே பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். ஹல்லேலூயா. எப்போ தோன்றுவார்? அவருடைய நாளிலே, தம்முடைய நாளிலே, ஒரு கணப்பொழுதிலே மின்னல் கிழக்கிலே தோன்றி மேற்கிலே பிரகாசிக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு தம்முடைய மகிமையினால ஒரே நிமிஷம் அவர் பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்கும்? 34ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த ராத்திரியிலே பேர் படுக்கையில் 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றவன் கைவிடப்படுவார். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றவன் கைவிடப்படுவார். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிழக்கிலே மின்னல் பிரகாசித்து மேற்கிலே மறைவது போல தம்முடைய நாளிலே தோன்றும் பொழுது அவர் என்ன செய்வார்? 2 பேரில் ஒருவரை எடுத்துக் கொள்வார். திரிகை திரிக்கிற 2 ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். வயலில் வேலை செய்கிற 2 ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிட
அல்லேலூயா பூமியை விட்டு தேவனுடைய பிள்ளைகளை எடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. இதற்கு ரகசிய வருகை என்று பெயர். இந்த ரகசிய வருகை என்ற பெயர் ஏன் வந்தது? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறனாலே இது ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கையில் ஒரே நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. அல்லேலூயா. ஒரு எக்காலம் துணிக்கும். அல்லேலூயா. அப்பொழுது நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரே நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆதாயத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இதான் ரகசிய வருகை. மத்திய ஆதாயத்திலே நாம் எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. மரித்தவர்கள் என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதானத்தினுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடு கூட ஆலயத்தில் ஆமென் எடுத்துக் கொள்ளப்பட்டு, ஆதாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நாமெல்லாம் அந்த பூமியில அல்ல, ஆதாயத்தில எடுத்துக் கொள்ளப்பட்டு, ஹல்லேலூயா, எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அதுதான் கிறிஸ்து இயேசுவுடைய ரகசிய வருகையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுடைய ரகசிய வருகையில நாம் எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. இயேசு மத்திய ஆகாயத்திலே வந்து நிற்பார். அப்பொழுது நாம் எல்லோரும் ஒரே நிமிஷத்திலே மறுரூபமாக்கப்பட்டு பூமியை விட்டு ஆகாயத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு, ஹல்லேலூயா, இவ்விதமாய் அவரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறோம்? ஆகாயத்துல நாம் எல்லாரும் எடுத்து கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. பூமியில் இருக்கிறதா அப்படியே அதி ஆகாயத்துல எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான அனுபவம். ஹல்லேலூயா. மிகவும் சிறந்த ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. சரி, நாம் கிறிஸ்துவுடைய வருகையிலே காணப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு நமக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும்? என்ன தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் கிறிஸ்துவுடைய வருகையிலே காணப்படுவோம் என்று ஒரு 4 தகுதிகளை குறித்து சுருக்கமாய் நாம் தியானிப்போம். முதலாவது தகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள்
திரும்புங்கள். இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், வருகையிலே கிறிஸ்துவோடு காணப்பட வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பரலோகம். அல்லேலூயா. அப்பொழுது கிறிஸ்துவின் வருகையிலே காணப்படுவோம், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். முதலாவது தகுதி என்ன தெரியுங்களா? மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள். வாசிக்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறேன், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், அப்பொழுது கர்த்தருடைய வருகையிலே காணப்பட்டு பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. சரீர பிரகாரமாக சாகிற சாவை கர்த்தர் சொல்லவில்லை. ஆத்துமா மரணக்குவது, அதை ஆண்டவர் விரும்புவதில்லை. அல்லேலூயா. ஆத்துமா மரணத்தை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. மனம் திரும்பணும்னா எதை விட்டு மனம் திரும்ப வேண்டும்? வாசியுங்கள். 27ஆம் வசனத்தை வாசிப்போம். 27. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானாயில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அல்லேலூயா. எதை விட்டு மனம் திரும்ப வேண்டும்? துன்மார்க்கத்தனமான காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலே என்ன காரியத்தை குறித்து இதெல்லாம் துன்மார்க்கம், இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் விட்டுவிடு, மனம் திரும்பு என்று சொல்லும் பொழுது அதை எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்புவதற்கு நாம் ஆயத்தமாய் இருந்தால் பரலோக ராஜ்யம் சமீபம். கிறிஸ்துவின் வருகையிலே காணப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திலே இருப்போம். அல்லேலூயா. ஆவியானவர்களுடைய இருதயத்திலே எதெல்லாம் துன்மார்க்கம், இதையெல்லாம் விட்டு திரும்பு என்று சொல்லும் பொழுது எல்லா காரியத்தையும் ஒரு இருதயத்தில் எந்தெந்த விஷயங்கள் துன்மார்க்கமாய் இருக்குது, துன்மார்க்கம், இதை விட்டு மனம் திரும்பு என்று சொல்லும் பொழுது நீங்கள் உடனே கீழ்ப்படிந்து மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம். 28ஆம் வசனத்தை. எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புகிறபடியினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. அவன் எச்சரிப்படைந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு எச்சரிப்படைந்து மனம் திரும்பினால் பிழைக்கவே பிழைப்பான். ஆத்துமா மரணிக்காது, ஆண்டவர் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்போதற்கான முதல் தகுதியே மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்ய சமீபம். அப்போ பரலோகத்துக்கும் மனம் திரும்புதலுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மனம் திரும்ப வேண்டும், துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். எதெல்லாம் துன்மார்க்கம் என்று கர்த்தர் உங்கள் இதயத்தில் உணர்த்துகிறாரோ அதை குறித்து நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள், அவருடைய வழியிலே காணப்படுவீர்கள். அதுவே நல்ல ஒரு தகுதியாக இருக்கிறது. முதலாவது தகுதி மனம் திரும்புதல். அல்லேலூயா. வாசிப்போம். 27ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். 31. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடி விலக்கி
உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லா துரோகத்தையும் விட்டு மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. என்னென்ன காரியம் ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அதை விட்டு உடனே மனம் திரும்பும் பொழுது தகுதி. அல்லேலூயா. ரகசிய வருகைக்கு, கிறிஸ்துவின் வருகைக்கு நீங்கள் தகுதியாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. மனம் திரும்புதல் முதலாவது தகுதியாயிருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது தகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கிறிஸ்து இயேசுவுடைய வருகையிலே தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இரண்டாவது தகுதி இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் கிறிஸ்துவை தரிசிப்பார்கள், தேவனை தரிசிப்பார்கள், அவருடைய வருகையை தரிசிப்பார்கள். எக்காலம் அவர்கள் காதிலே தொனிக்கும் கிறிஸ்துவை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இருதயத்திலே சுத்தம். இருதயத்தில் 10 வருஷம் ஆயிருக்கு ரட்சிக்கப்பட்டு, 15 வருஷம் ஆயிருக்கும். இன்னும் இருதயத்தில் அவன் எப்படியாவதும் இப்படி ஆகிடணும், அவனுக்கு இப்படி நடந்துடணும், அவனுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கணும், இது நல்லா வேணும் அப்படின்னு ஒரு இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் இருந்தால் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயத்தில் ஏதாயிலும் பொல்லாப்பு தோன்றும் பொழுது, துன்மார்க்கம் தோன்றும் பொழுது உடனே முதல் தகுதிக்கு போயிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமா இருக்க வேண்டும். இவன் இப்படி பேசுறானா, எனக்கு இப்படிதான் வேணும், நல்லா வேணும், அப்படி அல்ல. இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். ஆண்டவர் பார்க்கிறார் என் இருதயத்தை, கர்த்தர் பார்க்கிறார். ஆனபடினாலே என் இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். அவருடைய வருகையிலே நான் காணப்பட வேண்டும், அவரை நான் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது தகுதி விசுவாசம். அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவரை நோக்கி, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. மூன்றாவது தகுதி விசுவாசம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு ரகசிய வருகை ஒன்று உண்டு. ஆண்டவர் வரப்போகிறார், நம்மை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளே உறுதியாக இருப்போம் சொன்னால் தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு மகிமையாய் இறங்கி வருகிறதையும், எக்காலம் தொனிக்கிறதையும் உங்கள் காதுகள் கேட்கும், உங்கள் கண்கள் அதை காணும். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். கிறிஸ்துவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் எத்தனை நாட்கள் தான் நாம் கடத்தி கொண்டே போவோம். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது மூன்றாவது தகுதியாக இருக்கிறது. கிறிஸ்து வரப்போகிறார், ஆகவே அவரோடு நான் போக போகிறேன் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது விசுவாசம். மார்க் 16:16 வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார் அப்படின்னு சொன்னால், விசுவாசம் உள்ளவர்களாகி கிறிஸ்து வரப்போகிறார் என்று விசுவாசித்து நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் அவர் வருகையிலே காணப்படுவீர்கள். அல்லேலூயா. அவர் வருகையிலே காணப்படுவீர்கள். அடுத்தது நான்காவது தகுதி ஆயத்தமாயிருந்து காத்திருக்குதல். ஆயத்தம் பிளஸ் காத்திருக்குதல். அல்லேலூயா. நான்காவது தகுதி என்ன? ஆயத்தம் பிளஸ் காத்திருக்குதல். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி வருவாராம்? எப்படி வருவார்? திருடனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஆண்டவர் எப்படி வருவாரா? ஒரு திருடனை போல வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 39-40 வாசிப்போம். இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானன் தெரிந்திருந்தால் அவன் இழுத்திருந்து தன் வீட்டை கண்ணவிட வட்டான். அல்லேலூயா.
அடுத்த வசனம் வாசி 40. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. திருடன் என்ன விதமாய் வருவான் என்று அறிந்திருந்தால் ஆயத்தமா இருப்பீங்க. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, நினையாத நாழிகையில மனுஷகுமாரன் வருவார். அல்லேலூயா. நீங்கள் நினையாத நாழிகையில மனுஷகுமாரன் வருவார். ஆகவே ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. ஆயத்தமாயிருங்கள் சொன்னால் என்ன அர்த்தம்? 10 கன்னிகைகளில 5 பேர் ஆயத்தமாயிருந்தார்கள். கதவருகே நின்றார்கள், காத்திருந்தார்கள், எண்ணெய் வைத்துக் கொண்டிருந்தார்கள், ஆயத்தமாயிருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்க சர்ச்சைக்கு வரீங்கன்னா காலைல எழுந்து குளிச்சு ட்ரெஸ் பண்ணி ஆயத்தமா இருக்கீங்க. டைம் பார்க்கணுமா, காலவர் இருக்குது, சரி சொல்லிட்டு காத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆயத்தம் பிளஸ் காத்திருப்புதல். அல்லேலூயா. அதுதான் தகுதி. என்ன ஆயத்தமா இருக்க வேண்டும்? மேலே சொல்லப்பட்ட 3 காரியங்களில நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்புகிறதிலே ஆயத்தமா இருக்க வேண்டும். இருதயம் சுத்தமா இருக்கிறதில ஆயத்தமா இருக்க வேண்டும். 3வது விசுவாசத்தில ஆயத்தமா இருக்க வேண்டும். 3 ஆயத்தங்களையும் நீங்கள் பெற்று அல்லேலூயா காத்திருக்கும் பொழுது கிறிஸ்து உங்களுக்கு தரிசனமாவார். அல்லேலூயா. இந்த 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள் ஆயத்தமாய் இருந்தார்கள். ஆயத்தமாய் இருந்து கதவருகே காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்களை கர்த்தர் தரிசனமாகி அழைத்து கொண்டு போய்விட்டார். ஆயத்தம் இல்லாத 5 கன்னிகைகள் புறப்பட்டு போய் தங்களை ஆயத்தம் பண்ணுவதற்குள் அவர்கள் ஆண்டவர் வருகை வந்துவிட்டது. அல்லேலூயா. ஆயத்தமா இருந்தவர்கள் போய்விட்டார்கள். அல்லேலூயா. அதே போல நீங்களும் நானும் வருகையில செல்ல வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புவதில் ஆயத்தமாயிட்டோமா? இருதயம் சுத்தமா இருக்கிறதுல ஆயத்தமா இருக்கிறோமா? விசுவாசத்து ஆயத்தமா இருக்கிறோமா? 3 காரியத்திலேயும் நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கும் பொழுது ஆயத்தமாயிருந்து காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த 5 ஸ்திரீகள் ஆயத்தமாயிருந்து காத்திருந்தார்கள். கர்த்தருடைய மணவாளன் வந்தார், அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுடைய வருகை, ரகசிய வருகை வரப்போகிறது. இந்த 3 காரியங்களிலும் நாம் ஆயத்தமா இருக்கணும். மனம் திரும்புவதில் ஆயத்தம், இருதயம் சுத்தமா இருக்கிறதில் ஆயத்தம், விசுவாசத்தில ஆயத்தமாயிருக்கி நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து எப்பொழுது வருவார்? இரவிலோ, நடு ஜாமத்திலோ, பகலிலோ, சேவல் போகும் நேரத்திலோ எப்பொழுது வருவார் என்று சொல்லி காத்திருக்கும் பொழுது காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தரிசனமாவார். அல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். கிறிஸ்துவோ அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அல்லேலூயா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி தரிசனமாவார். அல்லேலூயா. தமக்காக ஆயத்தமாகி காத்திருக்கிறவர்களுக்கு கிறிஸ்து தரிசனமாவார். எக்காலம், கடைசி எக்காலம் உங்கள் காதிலே தொனிக்கும். கிறிஸ்துவை நீங்கள் தரிசிப்பீர்கள். அப்பொழுது எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் கண்களை மூடி செபிப்போம். ஆயத்தம்
கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகமீதில் இயேசுநாதன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டார் தாமே. பலனளிப்பாரே, பாடுபட்டார் தாமே. கூடும் நமக்கோ குறைந்த பலனை கூவியை கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைந்த பலனை கூவி கொடுத்திடுவார். மேகமீதில் இயேசுநாதன் வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். மேகமீதில் இயேசுநாதன் வேகம் வாராரே. ஆயிரம் ஆயிரம் அவரது வசனம் அதை அறிவிக்கின்றதே. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அதையே அறிவிக்கின்றார். மேகமீதில் இயேசுநாதன் வேகம் வாராரே. ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசு தாமே. ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசு தாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் யோதியின் ஆளுகையில். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். மேகமீதில் இயேசுநாதன் வேகம் வாராரே. அல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். அல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். வந்தவர் வரும் வேளையும் இதே மெல்ல
பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. தேவன் சொல்லி சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பார்கள் ஆண்டவரே. ஓ அவரை தரிசிக்கிற எங்களை மாற்றுங்கள் ஆண்டவரே. இந்த வருகையை நாம் காணப்பட வேண்டும். இந்த வருகையை நாம் ஆண்டவரே நிற்க தகுதியுள்ள ஆத்திரமாகலாம் நாளை திருவைத்தாளர்களே ஒவ்வொருவரைய நிரப்படியாக தெரிவிக்கிறோம். யார் வெறுமையா இருக்கக்கூடாது, எல்லாரும் நிரப்புங்கள் சாமி. இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வருகைக்கு தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஓ சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேவன் ஓ பெரியவர் ஓ காரியங்களை செய்ய நம்ம ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. ஓ மற்ற பிரியமில்லாத சீரியங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா என்னென்ன பிரியம் இல்லையோ அதெல்லாம் தேவனை நாளிலே சுத்திகரிக்கும் சுத்தவான்களாய் மாற்றார்கள். தேவனை எப்போது தரிசிக்கிறவர்களாம், தேவனோடு எப்போது இடைவெளிய பெருமைத்தான் கொஞ்ச காலமா இருக்கிறவர்களா அதை சரியா பயன்படுத்த ஆதாயப்படுத்த தகுதிப்படுத்தும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளையில தகுதிப்படுத்தும் ஆண்டவருடைய சமூகம் இறங்கட்டும். ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஜெபிக்கிறோம். எல்லாமே வல்லமை இறங்கட்டும். விடுதலை ஆவி இறங்கட்டும். இதற்கெல்லாம் தேவ சமூகத்தை போராடி கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் பலனை கொடுக்க முடியும், பதிலை கொடுக்க முடியும், ஜெயத்தை கொடுக்க முடியும், அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த சமூகம் எப்போதும் நிரம்பி ஒவ்வொருடைய ஆட்கொள்ள முடியாது ஜெபிக்கிறார்கள். எல்லா வேலைகளும் நீங்கி போகட்டும், சோர்வுகள் நீங்கி போகட்டும். அவருடைய வருகை வரப்போது அவருக்கே உற்சாக ஆவியை ஊற்றுவீராகும். உலக ஆவி வேண்டாம், மாம்ச ஆவி வேண்டாம், உலக எண்ணங்கள் வேண்டாம். கடைசி காலங்கள் வந்து நிற்கிறார்கள். உமக்குரிய காரியங்களே எப்போது தியானிக்க யோசிக்க எங்கள் திருவிழா ஒவ்வொருவரையும் பெரிய காரணம் இயேசுக்கள் செய்ய நாம் தெரிவிக்கிறோம். ஆமாம், கர்த்தருடைய ரகசிய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறபடினால் ஆயத்தமாகவும் காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு தரிசனமாவார். வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம். God bless you.